ஹாய் கோட்லாக். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பர்டிகுலர் வேர்டு, ஹவு டு டிஸ்பிளே பர்டிகுலர் வேர்டு ஃப்ரம் அ ஸ்ட்ரிங். இப்போ பர்டிகுலர் வேர்ட்னால் நான் சொல்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா மை ஸ்ட்ரிங்கில் ஹெலோவல் இருக்குது, எனக்கு WOR அதை ரிட்ரைவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சு, ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணி இப்போ பண்ண போகிறோம். STR பொசிஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட். அதில் என்னென்னா நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டு என்ன ஃபைன் பண்ணணும், மை ஸ்ட்ரிங்கை ஃபைன் பண்ணணும், அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். மை ஸ்ட்ரிங்கு என்ன ஃபைன் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ ஃபைன் பண்ணணுங்கிறது நான் இங்கே என்ன சொல்வேன்னா, எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ஃபைன் பண்ணுறது. அதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறது ஃபைன்ங்கிறது நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்ட்ரிங்கு எதை ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, சொன்னால் அதுக்குடைய வேல்யூ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், மை ஸ்ட்ரிங்கா சப்ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். சப்ஸ்ட்ரிங் strpos $my string. இப்போ நம்ம கரெக்டான ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டோம். இப்போ ஃபைண்ட் அல்லது ஸ்டார்ட்டுக்கு நம்ம சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்ட்ரிங் என்னென்னா நம்ம கொடுத்துருக்கிறது WOR. அந்த WOR எங்கே ஆரம்பிக்குதுங்கிறத இது கொடுக்கும். அதுக்கு எக்கோ சாரி சப்ஸ்ட்ரிங் இதை கட் பண்ணி சப்ஸ்ட்ரிங் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னோமோ WOR செமிகாலன் கொடுத்துட்டு இப்போ $position ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து strpos my string $substring. இப்போ $position கொடுத்தோன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேங்கிறத கொடுக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு 6ன்னு வரும். அண்ட் பொசிஷன் தப்பாக கொடுத்தேன். டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் இஸ் deprecated. Position strpos my string substring கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். வெயிட் அ மினிட். ஓகே, வேரியபிள் நேம் தப்பாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6ன்னு வருதா. ஸோ STR பொசிஷனை வச்சு நம்ம அந்த பொசிஷனுக்கு 6ங்கிற வேல்யூவை கொண்டு வந்துட்டோம். 6லேருந்து இப்போ என்ன ஆகுது, இந்த வார்த்தை நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓகேவா, இப்போ 6லேருந்து நமக்கு வார்த்தை ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத வச்சுட்டு நம்ம அங்கேருந்து பிரிண்ட் பண்ண ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபார் லூப்பை பண்ணலாம். நம்ம ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்த போகிறோம். இப்போ STR பொசிஷனை வச்சு அந்த பொசிஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். இந்த ஸ்ட்ரிங்கோட பொசிஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். இஃப் $position not equal to false அப்படின்னா extract the substring. அப்படின்னா என்னன்னா, இந்த பொசிஷன் பொசிஷன் ஏதாச்சும் வேல்யூ இல்லாமல் போச்சுன்னா பொசிஷன் நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா உள்ள போ அப்படிங்கிறதான் இங்கே இருக்க கண்டிஷன் சொல்லுது. அப்போ $position நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னால் அது ட்ரூ தானே. ஸோ ட்ரூவாக இருந்தால் உள்ளே போங்கிறப்ப பொசிஷனில் ஏதாச்சும் வேல்யூ இருந்துச்சுன்னா உள்ளே போ. பேசிக்காக அதான் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுவோம், $result ஈக்குவல் டு
sub str dollar my string dollar position 3. இப்போ ஏன் 3ன்னு கொடுத்தோன்னா இப்போ சப்எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரிங்கு அதில் எங்கே ஆரம்பிக்கணும் எத்தனை லென்த்து. இப்போ நம்ம இந்த சப்எஸ்டிஆரை வச்சு பொசிஷன் நம்பர் 6 லென்த் எவ்வளோ 3 கேரக்டர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறோம். எக்கோ டாலர் ரிசல்ட் எல்ஸ் அது அந்த இது ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்க முடியலன்னா எக்கோ substring not found. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே substring not found. ஓகே முன்னாடி எக்கோ கொடுத்துருக்கோம் அந்த எக்கோ வருது. இதை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு பிரிண்ட் அ பர்டிகுலர் வேர்டு இன் ஸ்ட்ரிங்கிறப்போ வார் WOR கொடுத்து டிஸ்பிளே பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி நம்ம வந்து வேறு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ப்ரெக் ஸ்ப்ளிட் எக்ஸ்ப்ளோடு இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். நான் இதை வந்து எஸ்டிஆர் பொசிஷனை சப் எஸ்டிஆர் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேறு மெத்தட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.